துணை முதல்வர் உதயநிதி தலைமையில் கோவை கனியூரில் இன்று திமுக இளைஞரணி மேற்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு மாநாடு நடைபெறவுள்ளது. இதில் மாநில இளைஞரணி மாவட்ட, மாநகர செயலாளர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். தன்னை காப்பாற்றிக் கொள்ளவே அமைச்சர் நேரு மீது முதல்வர் ஸ்டாலின் வழக்கு பதிவு செய்யவில்லை என அதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. சட்டசபை தேர்தலில் தாவேக்காவின் நிலைமை பரிதாபமாக உள்ளது. அதிமுக, திமுக இடையேதான் போட்டி. தாவேக்க இந்த தேர்தலோடு முடிந்துவிடும் என முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கூறியுள்ளார். தமிழகத்தில் இறுதி வாக்காளர் பட்டியல் நாளை வெளியாகிறது. அதன்பின் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் மாநிலம் முழுவதும் உள்ள இறுதி வாக்காளர் பட்டியல் தரவுகளை வெளியிடுகிறார். காசி, அயோத்தி ராமர் கோயில், டெல்லி செங்கோட்டை, சாந்தினி சவுக் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பழமையான கோயில்களில் வெடிகுண்டு வைத்து தாக்குதல் நடத்த பயங்கரவாதிகள் சதித்திட்டம் தீட்டியிருப்பதாக உளவுத்துறை எச்சரித்துள்ளது. அதனால் அந்த பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. சைபர் குற்றங்கள் குறித்து பொதுமக்களுக்கு தீவிரமாக விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டதன் மூலம் 2025 சைபர் குற்ற வழக்குகள் எண்ணிக்கை 17,264ஆகவும் மக்கள் இழந்த பணம் 644 கோடியாகவும் குறைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது.